குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஏபி சார்பாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கற்றுக்க போகிறோம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாமே ஃபார்மேட்டிங் எல்லாமே நம்ம பண்ண தெரியும். நம்ம கலர் கொடுக்குறதாகட்டும், இல்லை பார்டர் கொடுக்குறோம், பல விஷயங்கள் நம்ம ஃபார்மேட் பண்ணால் தான் ஒரு ஃபைல் நமக்கு அழகாக தெரியும். சரியா? இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் உருவாக்கி அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட்டை கொடுத்தோம்னா அந்த ஃபார்மேட் அந்த கண்டிஷனுக்கு அப்ளை ஆகும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸலில் ஒரு மார்க் லிஸ்ட்டு மற்றும் ஒரு அட்டண்டன்ஸ், இது ரெண்டுத்துலையுமே நான் பண்ணி காமிக்க போகிறோம். இது மூலயமா நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னால ஐஏபி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் லைட்டாக சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஐஏபி அப்படிங்கிறது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அப்படின்னு மதுரையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்குமே எல்லாமே படிக்கிறாங்க. மற்றபடி வந்து எல்லாமே விஷுவலி சேலஞ்சை பொறுத்தளவு இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா விதமான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து காலேஜ் படிக்கிறதாகட்டும், அவங்க இங்கே தங்கி படிக்கலாம். அது போக வந்து அவங்க படித்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது ThankU Foods அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து நிறைய விஷுவல் சேலஞ்ச் ஒர்க் பண்ணுறாங்க. ஹேண்டிகேப்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலயமா அவர்கள் தன் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் மெயினாக ஐஏபி பற்றி. ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதில் நீங்கள் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். சரியா? இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து மெயினாக பார்க்கணும் இல்லையா? இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம ஃபார்மேட் ரெகுலராக எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட்டை அப்ளை பண்ணால் பார்க்கறதுக்கு அந்த எக்ஸல் தெளிவாக இருக்கும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க் லிஸ்ட் ப்ளஸ் அட்டண்டன்ஸ், இது ரெண்டுலேயுமே இப்போ பண்ணி காமிக்க போகிறோம். இந்த மார்க் லிஸ்ட் அட்டண்டன்ஸில் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்செப்ட் வச்சுக்குவோம். மார்க் லிஸ்ட்டில் எப்பயுமே வந்து நம்ம மார்க் ஃபுல்லாகவே போட்டிருப்போம். இது பார்க்கறக்கு ஒரு மார்க் எல்லாமே இருக்கும், பாஸ் ஆஃப் ஃபெயிலா எல்லாமே நம்ம ஃபார்முலா போடுறோம் இல்லைன்னு சொல்ல. அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க இல்லையா? அதில் 35க்கு கீழே மார்க் எடுத்தால் அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து நமக்கு ரெட் கலரில் கொண்டு வந்து கரெக்டாக காமிக்கணும். சரியா? மற்றதெல்லாம் கிரீன் கலரில் காமிக்கணும். அப்படி பார்த்தோன்னே பளிச்சு அந்த எக்ஸல் ஃபைல் எல்லாமே நமக்கு கிளீனாக தெரிகிற மாதிரி அதை கொண்டு வரலாம். சரியா? அதே மாதிரி பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தெரிகிற மாதிரி, ஃபெயில் அப்படிங்கிறது ரெட் கலரில் தெரிகிற மாதிரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அட்டண்டன்ஸ் ஆகட்டும், அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் அப்படின்னா நம்ம பீன் போட்டிருப்போம், ஆப்சன்ட்னா ஏன்னு போட்டிருப்போம். அந்த மாதிரி வீக்லி லீவ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் உருவாக்கி அதுக்கு ஃபார்மேட் கொடுத்தோம்னா எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல் நான் வச்சிருக்கேன், அதை எடுக்கிறேன் பார்ப்போம். Speech mode talk. PowerPoint slideshow. IAB Online training. PowerPoint.pptx protect. IAB Online training. Power. Or Zoom windows. Meeting controls icon 2 of 4. Meeting control. Microsoft Excel conditional formatting sample. இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கு, உங்களுக்கு ஸ்லோ பண்ணிக்கிறேன். Rate 15. ஓகே. SL no A1. At mark list table. SL no A1. மார்க் லிஸ்ட் டேபிள் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுது. எத்தனை பேர் போட்டிருக்கோன்னு கண்ட்ரோல் டவுனாக கொடுக்குறேன். Speak command. CTRL plus down arrow 20 at 21. 20, அதாவது 20 பேருக்கு வந்து மார்க் போட்டிருக்கோம். சரியா? இப்போ அந்த 20 பேருக்கு எப்படி மார்க் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். CTRL plus home. SL no A1. Right arrow. Name B1. நேம் இருக்கு இல்லையா? Down arrow. Abarna B2. Down arrow. Dinesh B3. சரி, ஒவ்வொரு பேரா இருக்கும் டவுனாக கொடுத்தோம்னா இல்லை மார்க்கு. Right arrow 55 C3. Up arrow 60. Up arrow Tamil C1. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துப்போம். தமிழ். Right arrow English D1. Right arrow Math C1. Right arrow Science F1. Right arrow Social G. Right arrow Total H1. Right arrow Average I. Right arrow Result J1. Down arrow Pass as Formula J2. சரி, இப்போ எல்லாமே நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோம். மார்க் போட்டாச்சு, ஆவரேஜ் போட்டாச்சு, டோட்டல் போட்டாச்சு, ரிசல்ட் போட்டாச்சு. சரியா? இப்போ இதில் நம்ம இப்போ இதில் ஸ்க்ரீனில் ஒயிட் கலராக தான் இருக்கும். எதுக்காக ஒயிட் கலரில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தால் தான் நமக்கு பார்க்கறக்கு அழகாக இருக்கும். ஏன்னா விஷுவலி சேலஞ்சு பொதுவாகவே பிளாக் கலரில் மாற்றி
ஸ்க்ரீனை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இதில் ஒயிட் கலராக இருந்தால் தான் பார்க்கறக்கு அழகாக இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இந்த மார்க் ஃபுல்லுமே செலக்ட் பண்ணணும். சரியா? மார்க் ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு CTR right arrow 65 C2 65 C2 இருக்கு. சரியா? இது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். அப்ப அதுக்கு இன்சர்ட் எஃப் NVDA யூஸ் பண்ணீங்கன்னா இன்சர்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு படிக்கும். NVDA plus F style normal no border lines calibri 11.0 black on white background pattern on the line center vertical align middle. சரி, இது பிளாக் ஆன் ஒயிட் அப்படின்னு சொல்லுது. பிளாக் ஆன் ஒயிட்னா டெக்ஸ்ட் வந்து பிளாக்ல இருக்கு, பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கு. சரி, நான் என்ன பண்ண போறேன், இது நான் இப்படி கண்டினியூஸா படிக்குதே நமக்கு தெரியல அப்படின்னா இன்சர்ட் எஃப் டபுள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே டெக்ஸ்ட் டிஸ்பிளே உருவாகும். அதுல நீங்க டவுன் ஆர கொடுத்து கூட என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் இன்சர்ட் எஃப் டபுள் டைம். formatting document style ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இதுல நான் டவுன் ஆர கொடுத்து படிப்போம். down arrow no border lines கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேல போய்க்கிறேன். CTRL plus home style normal ஸ்டைல் நார்மல் down arrow no border lines நோ பார்டர் லைன்ஸ், பார்டர் லைன் எதுவுமே கொடுக்கல. down arrow calibri ஸ்டைல் வந்து டெக்ஸ்டோட ஸ்டைல் கலிபரி. down arrow 11.0 11.0 அதோட ஃபாண்ட். down arrow black on white black and white, black text white background. இதான் வந்து black and white அப்படிங்குது. down arrow background pattern none background pattern none. down arrow align center align center. down arrow vertical align middle vertical எல்லாமே அதோட ஃபார்மட் ஃபுல்லுமே சொல்லுது. down arrow vertical align middle முடிஞ்சு. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆயிடும். is Microsoft Excel right left arrow 65 C2 சரி, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், இதுலயே வந்து நான் கம்மியான மார்க் என்ன இருக்குன்னு பாப்போம். right arrow 76 right arrow 80 right arrow 40 right arrow 90 down arrow 81 left arrow 77 F CTRL plus right arrow fail as formula home 2 right arrow 55 right arrow 30 right left arrow 30 D3 30 இருக்கு. இதுலயும் ஃபார்மட் பார்த்தோம்னா அதே தான் சொல்லும். NVDA plus F style normal no border lines calibri 11.0 black on white background pattern on the line center vertical align middle. சரி, இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே பார்க்குற ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், இன்னும் எனக்கு என்ன தேவை அப்படின்னா 35க்கு கீழே எடுத்தவங்க எல்லாமே நமக்கு ரெட் கலர்ல எனக்கு டெக்ஸ்ட் வேணும். சரியா? அதே மாதிரி அதுக்கு மேல எடுத்தவங்க ஃபுல்லாமே கிரீன் கலர்ல வேணும். இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ண போறேன். சரியா? அது எப்படி செட் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மார்க்கை ஃபுல்லுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். CTR right down arrow above the right arrow 65 C2 C2ல இருக்கு. C2 to எது வரைக்கும் செலக்ட் பண்ணனும்னு கேட்டிங்கன்னா CTRL C left arrow 44 right arrow 200 left arrow 44 G21 G21 C3 C2 G21 இருக்கு. left right arrow 44 G20 go to dialog go to C2 G2 1 and Microsoft Excel conditional formatting sample file mark list table C2 நான் இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதில் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மெனு ஓப்பன் பண்ணோம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து Alt HL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே வந்து மெனுவில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹோம் டேப்ல போனீங்கன்னா ஸ்டைல் டேப் இருக்கும். ஸ்டைலில் போனீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் Alt HLன்னு கொடுக்குறேன். ஓகேவா? Alt L highlight cells rules sub menu Alt H L H ஓகே, இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மெனு வந்துருச்சு. இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் up arrow highlight cells rules sub menu Alt H L H ஹைலைட் ரூல் சப் மெனு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. சரியா? இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசிக்கா என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நமக்கு அட்வான்ஸா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சரியா? டவுன் ஆர் பண்றேன். down arrow top slash bottom rule sub menu Alt H L T இதுல வந்து டாப் ஸ்லாஷ் பாட்டம் ரூல் சப் மெனு. down arrow data bar sub menu view a colored data bar in the cell. The length of the data bar represents the value in the cell. A longer bar represents a higher value. டேட்டா பார் சப் மெனு அப்படின்னு இருக்கு. down arrow color scale sub menu கலர் ஸ்கேல் சப் மெனு இருக்கு. down arrow icon sets sub menu ஐகான் செட் சப் மெனு. down arrow new rule Alt H நியூ ரூல், நீங்களும் ஒரு நியூ ரூலை கிரியேட் பண்ணிக்கலாம். down arrow clear rule sub menu Alt H கிளியர் ரூல் அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம கொடுத்த கண்டிஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா இதுல போய் தான் நம்ம டெலிட் பண்ணணும். down arrow manage rules create edit மேனேஜ் ரூல்ஸ், இதுல போய் நீங்க உங்களுக்கு தேவையான ஏதாவது ரூல் தேவைப்பட்டாலும் உருவாக்கிக்கலாம். அது down arrow highlight cells rules sub menu Alt H L H
ஹைலைட் ரூல் சப்மெனு இதான் நமக்கு இப்போதைக்கு தேவை. சரியா? இப்போதைக்கு இதுல சப்மெனு ரைட்டர் கொடுக்குறேன். Right greater than Alt H L H G. Greater than நமக்கு தேவை less than 35 ஃபுல்லுமே நமக்கு என்ன கலர் வரணும் அப்படின்னு தான் முக்கியம். Down arrow less than Alt H L H L. less than இருக்கா? less thanல ஒரு என்டர் கொடுக்குறேன். Less than dialog with format cells that are less than edit 60.5. less than இருக்கு இல்லையா? நான் டைப் பண்றேன் 35 டைப் பண்றேன். சரியா? 35. ஓகே, less than 35 கொடுத்தீங்கனாலே 35க்கு கீழே கணக்கு எடுத்துக்கும். சரியா? இப்ப டேப் கொடுப்போம். Tab 35 format to apply combo box light red fill with dark red text. ஓகே, இதுலயே வந்து நமக்கு குறிப்பிட்ட ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா. இல்ல எனக்கு இந்த ஃபார்மேட் வேணாம் அப்படின்னாலும் நீங்களும் வந்து போய் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான கலர் என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? இதுல வந்து நான் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Down up arrow light red fill with dark red text. ரைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். அதாவது வந்து அந்த கட்டத்துல லைட் ரெட் வந்து இருக்கும், அதுக்கு மேல டார்க் ரெட் எழுத்து இருக்கும். சரியா? Down arrow format to apply list yellow fill with dark yellow text. yellow fill with yellow dark yellow text இருக்கு. Down arrow green fill with dark green text. green fill with green dark green text இருக்கு. Down arrow light red fill. ரைட் ரெட் ஃபில் வெறும் வந்து ரெட் கலர் மட்டும் உள்ள ஃபில்லா இருக்கும், டெக்ஸ்ட் எப்பயுமே கருப்பா தான் இருக்கும். Down arrow red text. ரெட் டெக்ஸ்ட் எழுத்து மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். Down arrow red border. ரெட் பார்டர் வந்து ரெட் கலர்ல கொடுத்துக்கலாம். Down arrow custom format. கஸ்டம் ஃபார்மேட் இதுல நீங்க போனா தான் உங்களுக்கு தேவையான கலர் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு Down நான் arrow. அதுக்கப்புறம் இல்ல, நான் என்ன பண்ண போறேன், ரெட் ஃபில் வித் ரெட் டார்க் டெக்ஸ்ட். Up arrow green fill with dark up arrow yellow fill up arrow light red fill with dark red text. சரி, இது கொடுப்போம். சரியா? டேப் கொடுக்குறேன். Tab OK button. ஒரு என்டர் கொடுப்போம். Enter Microsoft Excel conditional formatting sample file. CTR down the right arrow 55. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுல போய் பார்ப்போம் என்ன வந்து ஃபார்மேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் left arrow 55 C3. 55ல கொடுத்து பார்க்குறேன். இன்செட் F கொடுக்குறேன். NVDA plus F style normal no border lines Calibri 11.0 black on white background pad. இதுலயும் black on white தான் சொல்லுது. சரியா? நம்ம இப்ப home to right arrow Dinesh B3 right arrow 30 D3. 30 இருக்கு. சரியா? இதுல என்ன கலர் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். நான் இன்செட் F டபுள் டைப் கொடுக்குறேன். And formatting CTRL plus home style normal. Down arrow no border lines. Down arrow Calibri. Down arrow 11.0. சரி, அடுத்து கீழே பாருங்க. Down arrow red on red white. ரெட் ஆன் ரெட் ஒயிட் இருக்கா இல்லையா? இதுதான் வந்து டெக்ஸ்ட் வந்து ரெட் இருக்கு, பேக்ரவுண்டும் ரெட் கலர்ல இருக்கு. சரியா? அதான் ரெட் ஆன் ரெட் ஒயிட் அப்படிங்குது. சரியா? Microsoft right left arrow 30 D3. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபெயில் ஆனது ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு ரெட் கலர்ல அழகா தெரியும். சரியா? இப்போ அடுத்தது பாஸ் ஆனது ஃபுல்லாமே நான் கிரீன் கலர்ல கொண்டு வரணும். சரியா? அத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே மாதிரி கண்ட்ரோல் G கொடுக்குறேன். Go to dialog go. C2 call G21 and Microsoft. இது வந்து நான் செலக்ஷன் பண்றதுக்கு எளிமையான கமாண்ட் ரேஞ்ச் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் வந்து அதே Alt HL கொடுக்குறேன். Alt L highlight cells rules sub menu Alt H L H. highlight rule sub menu ரைட்டர் கொடுக்குறேன். Right greater than Alt H L H G. greater than ஓகேவா? இல்ல என்டர் கொடுப்போம். Greater than dialog with format cells that are greater than நமக்கு 34க்கு மேல இருக்கிறது பூராமே கிரீன்ல வரணும் இல்லையா? 34 கொடுப்போம். 3 4 கொடுத்துட்டேன். சரியா? டேப் கொடுக்குறேன். Tab 34 format to apply combo box light red fill with down arrow light red fill down arrow format to apply list yellow fill with dark down arrow green fill with dark green text. green fill with dark green text இருக்கா? இப்போ டேப் கொடுப்போம். Tab OK button Microsoft Excel sheet right down right arrow 65 C2. 65 இருக்கு. இதுல என்ன ஃபார்மட் வந்திருக்குன்னு பாப்போம் இப்ப. And formatting CT down arrow Calibri down arrow 11.0 down arrow dark green on green white. dark green on green white இருக்கா? டெக்ஸ்ட் வந்து green-ஆ இருக்கு, பேக்ரவுண்ட் லைட் green இருக்கு. சரியா? இதான் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இப்ப ஃபெயில் ஆனதுலாம் ரெட் கலர்ல இருக்கும், பாஸ் ஆனதுலாம் கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? இதான் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பேசிக்கா நம்ம கொடுத்தாச்சு. இப்ப இதுல பார்த்து நீங்க உதாரணத்துக்கு போய்
Left right arrow. Abarna B2 right arrow. 65 C2. 65 இருக்கு. இந்த 65 நான் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். உதாரணத்துக்கு நான் இதை வந்து 25 மாத்துறேன். 25 மாத்தினாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் அங்க மாறிடும். Num lock off. Num lock on. Num lock numpad 5. 5. Right left arrow. 25 C2. 25 நீங்க மாத்திட்டேன் இப்ப என்ன மாறி Left arrow. Abarna B2 down right arrow. Up arrow. 25 C. NVDA plus F. Style normal no border lines. Calibri 11.0 red on red white background. Pattern solid align center vertical align middle. ஓகே இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல ரெட் கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு நீங்க எங்க டெக்ஸ்ட்டை மாத்தினாலுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிடும். ஓகேவா? இதுதான் வந்து எளிமையா நீங்க ஃபார்மேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், பாஸா ஃபெயிலான் இருக்கு இல்லையா, அந்த ஃபெயிலை மட்டும் நான் ரெட் கலர்ல கொண்டு வர போறேன். சரியா? CTRL plus right arrow. Fail as formula J2. CT down arrow. Fail as formula J2. சரி, இந்த ஃபெயில் ஹேஸ் ஃபார்முலா இருக்கு, அதையுமே நான் செலக்ட் பண்றேன். CTRL plus shift plus down arrow. J2 fail through J21 fail selected row 2 through 20. சரி, எல்லாத்தையுமே நான் வந்து ரிசல்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதே Alt HL கொடுக்குறேன். Alt L highlight cells rules sub. இதுல போய் நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டர் தென் லெஸ் தென் பார்த்தோம் இல்லையா, அதுல இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. Right at greater than, all down arrow, less than, down arrow, between, down arrow, equal to, down arrow, text that contains, Alt H. Text that contains அப்படின்றது. சரியா? நமக்கு இப்ப ஃபெயில் ஃபுல்லாமே ரெட் கலர்ல மாத்தணும் இல்லையா, என்று கொடுக்குறேன். Text that contains dialogue with format cells that contain the text edit blank. ஃபெயில் L. ஃபெயில் அடிச்சிட்டேன். இப்போ டேப் கொடுப்போம். Tab, fail, format, down arrow, light red fill, down arrow, green fill, up arrow, down arrow, red text. ரெட் டெக்ஸ்ட் வைப்போம். இப்போ இதுக்கு வெறும் ரெட் டெக்ஸ்ட் மட்டும் போதும். டேப் கொடுப்போம். Tab, OK button. என்று கொடுப்போம். Microsoft Excel conditional formatting sample 5. ஓகே, இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். C down arrow, fail as formula J2. ஃபெயில், இதுல வந்து ரெட் மட்டும் டெக்ஸ்ட் இருக்கும். சரியா? இன்சர்ட் F கொடுப்போம். Formatting, CT down arrow, red on down up arrow, red on white. ரெட் ஆன் ஒயிட், ரெட் கலர்ல டெக்ஸ்ட் இருக்கு, ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு. ஓகேவா? இதான் வந்து நமக்கு அழகா மாத்திட்டோம். Microsoft Excel. இந்த மாதிரி நம்ம இந்த மார்க் லிஸ்ட்டை நீட்டா அழகுபடுத்தலாம். ஓகேவா? இப்போ நமக்கு மார்க் லிஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட்டெண்டன்ஸ். நான் நெக்ஸ்ட் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கேன். இதுல போய் ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னா, பிரசன்ட் ஃபுல்லாமே கிரீன் கலர்ல, ஆப்சன்ட் ஃபுல்லாமே ரெட் கலர்ல இதே மாதிரி மாத்தி பார்ப்போம். ஓகேவா? CTRL plus page down, attendance table, Dinesh B4, CTRL plus right down arrow, Abarna B3, right arrow, PC3. ஓகே, இதுல பிரசன்ட் ஆப்சன்ட் எல்லாமே போட்டிருக்கோம். சரியா? இந்த பிரசன்ட் ஆப்சன்ட் இருக்கு இல்லையா, அந்த பிரசன்ட் ஆப்சன்ட் வீக்லி லீவ், இந்த 3 கண்டிஷன் போட்டிருக்கோம். இந்த மூணுமே நம்ம பிரசன்ட்டுக்கு கிரீன் கலர், ஆப்சண்ட்டுக்கு ரெட் கலர், வீக்லி லீவுக்கு எல்லோ கலர், இந்த மாதிரி மூணுமே வச்சிருவோம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணும். சரி, எது வரைக்கும் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கணும். Left right arrow, PC3. NVDA, PC3. C3ல ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட்ல முடியிறது. PC 30, 21 as formula, PAG 22. WLF 22. PAG 20, AG 20, A23. 20 PAG 22. 21 as form PAG 22. சரி, இப்போ AG 23, C3 to AG 23 அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், PAG 22. 22ல இருக்கு. சரியா? கண்ட்ரோல் G கொடுக்குறேன். Go to dialog, go to ref. C3 C3 AG 22. And Microsoft Excel conditional format. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், Alt HL கொடுக்குறேன். L highlight cells rules sub menu alt greater than. இதுல வந்து அதே மாதிரி text that contain அப்படினு பாப்போம். Less than but equal to text that contains Alt 8 text that. நான் இதுல வந்து என்ன பண்ண போறேன், A கொடுக்கிறேன். டேப் A format to light red fill with dark red text. இது கொடுப்போம். ரைட் fill red fill with dark red text இருக்கு, அதை கொடுப்போம். OK button. Microsoft Excel conditional form. ஓகே, இது எல்லாமே மாறி இருக்கும். A ஃபுல்லாமே நமக்கு அது மாதிரி மாறி இருக்கும். பிரசன்ட் எல்லாம் என்ன பண்ணலாம், கிரீன் மாத்தலாம். சரியா? கண்ட்ரோல் H Alt HL. L highlight cells rules less than but text that contains dialogue with format cells that contain the P
green கொடுத்துட்டேன், tab கொடுப்போம். P, format to light red, format to green, fill with dark green text. Green fill with dark green text இருக்கா, tab கொடுப்போம். OK button. Okay. Microsoft Excel conditional formatting sample file attendance table C3P. Okay, இதுல WL அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து நம்ம வேற கலர் கொடுப்போம். சரியா? இல்லாட்டி அது பிளாக்லயே விட்டுருவோம். ஓகே. SL Abarna PC3. இப்போ PN இருக்கு. சரியா? இதுல insert F கொடுப்போம். Style normal no border lines Calibri 11.0 dark green on green white back. ஓகே. இதுலயும் வந்து dark green and white அப்படின்னு இருக்கா? WPE for PFPG PPI PJ double PFPPO3 PPPWL1 Abarna PPC PPC PC 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 WL PF AE13. இப்போ ஏ இங்க ஆப்சன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்சன்ட் இதுலயும் கொடுத்து பார்ப்போம். Style normal no border lines Calibri 11.0 red on red white background. ரெட் ஆன் ரெட்னு இருக்கு. இப்போ பார்க்கறக்கே உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல்ல பளிச்சுன்னு தெரியும். சரியா? ஈஸியா நீங்க எளிமையா கிரீன் டெக்ஸ்ட் அண்ட் ரெட் டெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டா தெரியும். சரியா? WL என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். WLD30 style normal no border lines Calibri 11.0 black on white. Black and white இதெல்லாம் நார்மலா தான் black and whiteல தான் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு கொடுக்கறது. ஓகேவா? இப்போ அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டோம். சரியா? இதுல கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபார்மேட் கொடுத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டோம். இதை நான் ஃபுல்லுமே நான் எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணா கண்ட்ரோல் ஏ கொடுத்தே செலக்ட் பண்ணிக்கங்க. எல்லாமே எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நான் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபார்மேட் எதுவுமே தேவையில்லை. அதே ஆல்ட் ஹெச்எல் கொடுங்க. இல்லையே நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா சரி, அப்பேர கொடுத்தாலும் சரி. Manage rule clear rules sub menu all. Clear rules sub menu ரைட்டரை கொடுப்போம். Clear rules from selected cells alt H L C S. Clear rule from selected text இருக்கு, டவுன்லோட் பண்ணுவோம். Clear rules from entire sheet alt A. Entire sheet இருக்கு. இத நம்ம கொடுத்தோம்னா Microsoft Excel conditional formatting sample file. இப்போ நமக்கு எந்த ஃபார்மேட்டிங் நம்ம கொடுத்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு க்ளோஸ் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட கொடுத்துக்கலாம். சரி, இப்போ கலர் செக் பண்ணி பார்ப்போம். Microsoft Zoom micro PG6 style normal no border lines Calibri 11.0 black on white back. Black on white மாறிடுச்சு. ஓகேவா? நம்ம P-க்கு green கொடுத்திருந்தோம், இப்போ black மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எளிமையா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி நிறைய ஃபார்மேட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த எக்ஸல் ஃபைல் கிளீனா தெரியும். ஓகேவா? கண்டிப்பா இதை பண்ணுங்க. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எளிமையா அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற விஷயம் புரியும். நீங்களும் பல இடத்துல இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மிக்க நன்றி.